பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடிச்சா காசு. அப்போ இந்த மூணுக்குமே காசு ஆயிடுச்சு. இப்போ குடியிருந்தா காசு. அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும். அழிஞ்சு போன ஊர், பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்களில் தமிழர்களே இல்லை. அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதர்க்கும் 100 வருடங்கள் வாழ்க்கை என்றால் பிறந்து 14 வருடங்களும் வாலிபர் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுபோல் 86 வயது முதல் 100 வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது. இது சரியாக வரும் என்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துவிடும். அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். லைட்டு நம்ம பண்ணி எடுக்கிறது வேற, கிடைக்கிற வெளிச்சத்தில் படம் எடுக்கிறது வேறு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் பிரபாலனி அவர்களை நான் பார்த்த உடனே, பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி 2 உள்ளங்கையில் வச்சு தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதில் ஒருத்தவங்க கவிஞர், தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி இந்த பிரபாலனி தன் தந்தையை தன் உயிரில் சுமந்துக்கிட்டு இருக்காரோ, அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை தன் உள்ளங்கையில் தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலே ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா அது வேறு மாற்றி சொல்லி, அப்புறம் நைட் நான் திட்டு வாங்க முடியாது, ஃபோன் பண்ணி சித்தப்பா இப்படி நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்களே அப்படி. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாலனியை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் பார்க்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை மாதிரி. அது பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி. தன் தந்தையை அவ்வளோ உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு சகோதரி. இந்த ஜென்ரேஷனில் தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்போ பிரபாலனிக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவலில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுடைய மன தவிப்பாகிருச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்குறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வில் பார்க்குற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர், பணம், இன்னும் கொஞ்ச நாள் சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்போ பார்த்தாலே பணம், பார்க்குற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடிச்சா காசு. அப்போ இந்த மூணுக்குமே காசு ஆயிடுச்சு. இப்போ குடியிருந்தா காசு. அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி, இவர் என் தந்தை, இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார்,
இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல் கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி, ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அது அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர். பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்களில் தமிழர்களே இல்லை. அப்படியான ஒரு ஊரில், அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊரில் தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதனோட இனிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்றைக்கி நான் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை, கொடுத்துருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். முக்கியமாக இந்த நூலில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அதில் குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள், இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். பிரபா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் தமிழ்நாடை பற்றி பேசுவேன். எனக்கு ஒரு அந்தரம் மட்டும் சொல்வார்கள், அப்படி இருக்கிறது. நன்றி. திருச்சி சிவா அவர்களே, திருச்சிக்கும் எனக்கும் பல தொடர்பு இருக்கின்றது. அதாவது சுவாமி விபுலானந்தர் அவர்கள் இறுதியாக சொற்பொழிவாற்றியது திருச்சி வானொலி நிலையத்தில். அந்த நேரத்தில் ஜெயங்கொண்டான், கூத்தபிரான் என்ற 2 அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலம்தான் நான் அறிந்தேன். இன்று அவர்கள் இல்லை, காலம் சென்று விட்டார்கள். சுவாமி விமலானந்தர் அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள். என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விமலானந்தர் அவர்கள் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள். அப்பொழுது மட்டக்களப்புக்கு அவரை எடுத்து சென்றார்கள். அங்கு ஆடி மாதம் 6 சுவாமி விமலானந்தர் அவர்கள் காலமானார்கள். அந்த தொடர்பிலோ என்னவோ எனது மகளுடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் வந்து எனக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். சீனு ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால், அதனால் நான் என் பேச்சை பேசவே இல்லை. நான் என்ன கூற நினைத்தேனோ அதையெல்லாம் அவர் கூறிவிட்டார். அவைதான் தேவை. அவர் கீவா ஜெகநாதனை கூட எடுத்து வந்தார். அதுதான் முக்கியமானது. யார் ஒருவர் யாரால் பாராட்டப்படுகிறார் என்பதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமையை அவர் குறிப்பிடாமல் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கீவா ஜெகநாதன் அவர்களால், அதாவது தென்னிந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கீவா ஜெகநாதன் அவர்களால்
என் தந்தையார் பாராட்டப்பட்டார் என்பதுதான் எனக்கும் பெருமை, என் மகளுக்கும் பெருமை. இதுதான் வேண்டும். இதை சீனு ராமசாமி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே நான் அதிகம் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண நாடல்ல. லுஃப்தான்சா இரவு 2:40 3 மணித்தியாலங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகின்றேன், அதை சொல்லுகிறேன். தாமதமாக வருகை தந்தது. அந்த நேரத்தில் கூட சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக, என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி விட்டேனா என்று ஏதும் பழுது வந்து விட்டதா என்று நான் கேட்கவில்லை மகளிடம். ஆனால் அப்படி இருந்தது. கண்கொள்ளா காட்சி. சும்மா நினைக்காதீர்கள். இன்னும் 10 வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட 10 மடங்கு சிறப்பாக தமிழ்நாடு வந்துவிடும். தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை. நிச்சயமாக நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இன்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை. அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு, இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு, அதுவும் 50 வருடங்களுக்கு முன்பு அந்த தராதரத்தில் இருந்திருக்காள் என்பதற்காக இலங்கை கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆக வேண்டும். இதை மட்டும்தான் நான் கூறுவேன். சகலவற்றையும் என்னை பற்றியோ இந்த இலங்கை புத்தகத்தை பற்றியோ சீனு ராமசாமி அவர்கள் தாராளமாக கூறிவிட்டார்கள். இப்பொழுது எனது நண்பர், அப்படி கூறுவதும் தவறு என்று நினைக்கிறேன், அவர் பெரிய இடத்தில் இருக்கின்றார். திருச்சிக்கும் அவருக்கும் என் தந்தையாருக்கும் உள்ள தொடர்பில்லால் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார். இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நான் நன்றி கூற வேண்டும். இன்று மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் கேட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை. எனது சீடிக்களை, இசைத்தட்டுக்களை எனக்கு தராதரத்தில் ப்ரெஸ்ஸிங் ரெக்கார்ட்ஸாக சோனி கம்பெனியில் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு ப்ரெஸ்ஸிங் செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 1 வருடத்துக்குள், அதை நான் கூறலாமா தெரியவில்லை, அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் சிறந்த அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி. சந்தோஷத்திலும் ஒரு கவலைகள் இருக்கும். அப்படி இருந்தும் அவர் வந்து இங்கே அமர்ந்திருப்பது அது ஒரு மிகச்சிறப்பு. மீண்டும் அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்கள். என்னை இங்கு தங்க வைத்து எங்களது சுயநத்துடனும் நன்றியோ அல்லது எப்படி சொல்வது, நன்றி தான், அதை விட எதை சொல்வது, எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைஷாலி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். என் மகளுக்கும் மிகுந்த நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று இல்லை. பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மீண்டும் கூறி விடைபெறுகின்றேன். பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதர்க்கும் 100 வருடங்கள் வாழ்க்கை என்றால்
பிறந்து 14 வருடங்களும் வாலிபர் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுபோல் 86 வயது முதல் 100 வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது. இது சரியாக வருமென்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துவிடும். அது வர வேண்டும். அன்றுதான் தமிழ்நாடு மீண்டும் செழிக்கும். நன்றி, வணக்கம். சிவா சார், சீனிராமசாமி சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது ஈழத்து மெல்லிசை மன்னருக்கு மிகப்பெரிய உள்ள பாராட்டு விழா நடக்குது. இந்த விழாவில் ஒரு சின்ன விழாவாக நாங்கள் கூட ஒரு விழா நடத்திக்கிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் ஆண்டுக்கு 250 படங்களுக்கு மேலே வெளியாகுது. அந்த படங்களுக்கு இசை வெளியீட்டு விழா, பட அறிவிப்பு விழா, இப்படி நிறைய விழாக்கள் நடக்குது. இந்த விழாக்களில் நிறைய தொகுப்பாளினிகள் அந்த சினிமாவை நல்ல பிரபலப்படுத்துவாங்க நல்ல வார்த்தைகளால். அந்த மாதிரி ஒரு நல்ல தொகுப்பாளனி நம்முடைய கவிதா அவர்கள், பத்திரிகையாளர் கவிதா அவர்கள். அதாவது கிட்டத்தட்ட ஏராளமான படங்களுக்கு, அதாவது இந்த வருஷம் 250 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அதில் பெரும்பான்மையான படங்களுக்கு இவர் தான் தன்னுடைய அழகு தமிழால், அற்புதமான வார்த்தைகளால் தொகுப்புரை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அந்த வாழ்த்தை தெரிவிக்கணும் சார். நன்றி. சில முக்கியமான விருந்தினர்கள் இன்றைக்கு வர முடியலை. அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் உடல்நல சிலை இல்லாதால அவங்க ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. மிகவும் மிகவும் நன்றி. நான் முதல்ல குறிப்பாக நன்றி சொல்ல விரும்புகிறது டிரெக்டர் எங்களுடைய நிரோஜன் அவர்களுக்கு. என்னுடைய ஈழத்தமிழ் மக்கள் எல்லாரும் இங்கே கூட்டி கொண்டு எனக்கு இவ்வளோ பின்புலத்தில் இருந்து எனக்கு நான் என்ன உதவி கேட்கணுமோ ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்ன உதவி வேணுமோ சொல்லக்காண்டு. நான் ஆனால் எல்லாம் ஏற்பாடு படுத்தினபடியாக எனக்கு அவனையும் தொந்தரவு படுத்த விரும்பலை. என்னுடைய கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரி இருந்து எனக்கு ஒரு பலம், பின்னுக்கு ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு தெரியுமில்ல, ஏதாவதுன்னா அவன்கிட்ட நான் செய்யலான்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிரோஜன். இங்கே இவ்வளோ இந்த மரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இத்தனை கெஸ்ட் எல்லாம் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. அதே மாதிரி சிவா, ஈழத்தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு நல்ல நண்பன். அவர் இந்த செயலாளராக இருக்கார். நிரோஜன், சிவா இங்கே மேடையில் வந்தால் தயவு செய்து ஒரு மேடைக்கு வரும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அது மாதிரி இங்கே முழு சகல ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிகவும் 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 நன்றி. இவ்வளோ நேரமாகியும் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்து இதெல்லாம் கவர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமார்களே, தம்பிமார்களே, மற்றது அனைவர் விருந்தினருக்கும் நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே பல பேருக்கு என்ன தெரியாது, என்னுடைய அப்பாவை தெரியாது. ஆனால் இது இப்படி ஒன்று நடக்குதுன்னு சொல்லி வந்தீங்கள்ல, அது பெரிய ஒரு உற்சாகம் எங்களுக்கு கொடுக்கும். அடுத்த வாட்டி நாங்கள் வரும்பொழுது இந்த 100ன்னா அடுத்தது 200 இருக்கும். ஸோ இவ்வளவு தான் ஒரு கலைஞனுக்கு தேவை, பாராட்டும் கைதட்டல்களும் தான். மிகவும் நன்றி. அது மட்டுமில்லை, திரு குமரேசன் அவர்கள் எங்களுடைய PRO, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவிதா அவங்களுக்கும் இங்கே மேடையில் எல்லாம் தொகுப்பளித்தவர்களுக்கு, கவிதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமயத்தில் நான் யாரையாவது தவறு செய்து விட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. இப்போது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றோம். எல்லோரும் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே பாடிடலாமா? அவருக்கு முந்தினாத்து தான் ஹாப்பி பர்த்டே நடந்துச்சு. அந்த பாட்டோடு நாங்கள் எல்லாரும் சேவ் குட் பாய். ஓகேயா? ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday dear Appa, happy birthday to you. Thank you so much guys. Thanks.